மாரடைப்பு காரணமாக கணவர் இறந்து போறார். கணவர் இறந்த செய்தியை கேட்ட மனைவி அடுத்த நிமிடமே தவறான ஒரு முடிவு எடுத்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்றார். இந்த ஒரு சம்பவம் நேற்று 18ஆம் தேதி பதிவாகி இருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தாயகத்துல வன்னியில நெடுங்கணி நகரத்துல. கேட்பவர்களுக்கு கவலையும் நெகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடிய இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, எதனால இது நடந்தது, இது போன்ற விவரங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எல்லையோர நகரம் தான் நெடுங்கணி. உங்களுக்கு தெரியும், வன்னியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் நெடுங்கணி. அந்த நெடுங்கணியில ரவீந்திரன் குடும்பத்தினர் ஒரு அமைதியாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு குடும்பம். ரவீந்திரன், அவருடைய மனைவி, 2 பெண் பிள்ளைகள், 4 பேர் அடங்கிய அந்த குடும்பத்தினர். ரவீந்திரன் தொழில் நிமித்தம் காரணமாக கொழும்புல தங்கியிருந்து வேலை செய்து கொண்டு வரார். அவருடைய வயது 52. கொழும்புல அவர் என்ன தொழில் செய்யறார் என்று சொன்னா, ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துல வேலை செய்து கொண்டு வரார். அப்படி இருக்கும்போது நேற்று முன்தினம் விடுமுறையில அவர் தன்னுடைய சொந்த ஊராகிய நெடுங்கணிக்கு வாரார், தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்காக. அப்படி வந்திருந்த போது நேற்று 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலம் ஒரு 10:10 போல அவருக்கு நெஞ்சு வலி ஏற்படுது. என்னன்னு சொன்னா, ரவீந்திரனுக்கு ஏற்கனவே இருதயத்துல ஒரு சத்திர சிகிச்சை ஒன்று செய்யப்பட்டிருந்தது சில காலத்துக்கு முதல். அதற்கான சிகிச்சைகளை அவர் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்தவர். அதற்கான பதிவுகள், அதற்கான கிளினிக் கோப்பி எல்லாமே கொழும்பிலேயே இருந்தது. அவர் வேலை செய்கிற இடத்துல அந்த சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்து அதன் பின்னர் அவர் பூரணமாக குணமாகி கொழும்பிலே வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறார். விடுமுறையிலே பிள்ளைகளையும் மனைவியையும் பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். அப்படி வந்த இடத்துல தான் நேற்று அவருக்கு நெஞ்சில வலி ஏற்பட்டிருக்கு. அப்படி அவருக்கு ஒரு நெஞ்சு வலி ஏற்பட்ட உடனே அவருடைய மூத்த மகள், 23 வயதுடைய மூத்த மகள், அவருடைய பேர் நித்யஸ்ரீ, அவ என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, அப்பா ஒரு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு நெடுங்கணி மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். அப்ப நெடுங்கணி மருத்துவமனையில மருத்துவர்கள் எல்லாம் பரிசோதனை செய்து பார்த்துட்டு சொல்லியிருக்கணும், இவரை உடனடியாக நோயாளர் காவு வண்டியில வவுனியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டு போகணும். ஏன்னு சொன்னா அங்கதான் ஸ்கேனிங் டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கணும். அப்ப அதற்கான தயார்படுத்தல்களை செய்து கொண்டிருக்கக்குள்ள ரவீந்திரன் அவர்களுடைய மனைவி யோகேஸ்வரி வீட்டை போய் உடுப்புகள் எல்லாம் எடுத்து கொண்டு வரது. ஏன்னு சொன்னா ஆம்புலன்ஸ்ல வவுனியா போய்க்குள்ள மேலதிகமான உடுப்புகள் தேவைப்படும் மருத்துவமனையிலன்றதுக்காக வீட்டை போயிட்டு உடுப்புகள் எடுத்து கொண்டு வரதுக்கு போறா. அப்படி அவ வீட்டை போன உடனே இங்க மருத்துவமனையில் இருந்த ரவீந்திரன் அவர்கள் எதிர்பாராத விதமாக ஹார்ட் அட்டாக் அதிகமாகி இறந்து போறார். அப்ப தந்தையார் இறந்த செய்தியை நர்ஸ்மேர் மகளுக்கு சொல்ல, மகள் என்ன செய்கிறான்னு சொன்னா உடனடியாகவே போன் பண்ணி தன்னுடைய அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறா, இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி. அப்படி கதைச்சு கொண்டு கேட்குள்ள தாய் சொல்லியிருக்கிறா, போன வையம்மா என்று சொல்லி போன கட் பண்ணிட்டா. கட் பண்ணிட்டு உடனடியாக என்ன செய்கிறான்னு சொன்னா, வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு கட்டில ஏறி அங்கிருந்து ஒரு சேலை எடுத்து கூரையில கட்டி அதை கழுத்துல மாட்டி அப்படியே எட்டி பாஞ்சிருக்கிறா. அப்ப அம்மாண்ட தொலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டுட்டது. அதுக்கு பிறகு அம்மா தொலைபேசியில் அழைக்கவும் இல்லை, என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு போட்டு பதட்டம் அடைஞ்ச மகள் நித்யஸ்ரீ என்ன செய்கிறான்னு சொன்னா, திரும்ப அழைப்பு எடுத்து பார்த்திருக்கிறா. எந்த ஒரு அழைப்புக்கும் பதில் வரையல. அப்ப பயந்து போனவ என்ன செய்கிறான்னு சொன்னா, பக்கத்து வீட்டில் இருந்த ஆக்களுக்கு, தெரிஞ்ச ஆக்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அம்மா இப்படி கதைச்சுண்டு கேட்கல அப்பா அந்த செய்தியை சொன்னான். அதுக்கு பிறகு அம்மா போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, கோலுக்கு ஆன்சர் பண்றா இல்ல, நீங்க ஓடி போய் இருக்கா பாருங்க சொன்ன உடனே பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி போய் அங்க பார்த்தா அங்க ஏற்கனவே கழுத்தெல்லாம் இறுகி கிட்டத்தட்ட பாதி உயிர் போன நிலைமையில அவ இருக்கிறா யோகேஸ்வரி. உடனடியாக அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, அவாவை இறக்கி எப்படியாவது மருத்துவமனையை கொண்டு போயிட்டு காப்பாற்றணும்ன்றதுக்காக வேகமாக மருத்துவமனைக்கு கொண்டு போக முயற்சி செய்யும் போது போற வழியில பாதி வழியில அவாண்ட உயிரும் பிரிஞ்சிருது. இதுதான் நேற்று நெடுங்கணியில நடந்த அந்த துயரமான சம்பவம். இதுல நாங்க யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, கணவருடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த செய்தியை கேள்விப்பட்ட அடுத்த நொடியே உடனடியாக மகளுடைய தொலைபேசி அழைப்பை துண்டிச்சிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு தன்னுடைய உயிரை மாய்க்கிறதுக்கு அந்த மனைவி முயற்சி செய்கிறான்னு சொன்னா, அந்த கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அந்நியோன்யம், அந்த பாசம் எல்லாத்தையும் எங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இருந்தாலுமே கூட 2 பொம்பளை பிள்ளைகளை இப்படி தவிக்க விட்டுட்டு, அவர்களுக்கு இனி யாருமே இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, இப்படியான ஒரு நிலைமையில அவர்களை தவிக்க விட்டுட்டு இப்படியான ஒரு முடிவெடுத்தது சரியா பிள்ளையான்றது எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயங்கள். என்ன நடந்தாலுமே நடந்த சம்பவம் நடந்ததுதான், அதை எங்களால் மாற்ற முடியாது. இருந்தாலுமே கூட இந்த காலத்துல கூட இப்படியான உறவுகள், இப்படியான பாச பிணைப்புகள் இருக்கிறது கேள்விப்படும் போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு சொன்னா, காலம் மாறிக்கொண்டு போக உறவுகளுக்கு இடையிலான விரிசல்கள் தான் அதிகரித்து கொண்டு போவதே தவிர இந்த மாதிரியான பிணைப்புகளும் இந்த மாதிரியான பாசமும் எங்குமே காண்றது அரிதாக இருக்குது. இந்த கணவனுக்கும் மனைவிக்கும், அதாவது இந்த ரவீந்திரனுக்கும் யோகேஸ்வரி அவர்களுக்கும் ஒரே வயது தான், 52 வயது. அவர்கள் நீண்ட காலமாக அமைதியாக யாரோடையும் எந்த பிரச்சனைக்கும் போகாம அமைதியாக ஒரு வாழ்ந்த குடும்பம். இந்த காணொலியை தயாரிப்பதற்காக அக்கம் பக்கத்தில் இருந்த அனைவரிடம்
அனைவரிடமும் விசாரித்த போது எல்லோருமே ஒருமித்த குரலில் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால், இவர்கள் ஒரு அமைதியான குடும்பம், தாங்களும் தங்களுடைய பாடும் என்று சொல்லி இருக்கக்கூடிய மிகவும் அமைதியான குடும்பம், அந்த 2 பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள், அமைதியான பிள்ளைகள் என்று தான் எல்லாருமே ஒருமித்த குரலில் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தது. எனவே இன்றைய சூழலில் தாயையும் இழந்து தந்தையையும் இழந்து அந்த 2 பெண் பிள்ளைகளும் அனாதையாக இருக்கின்றார்கள். அதிலே ஒருவருக்கு 23 வயது மூத்தவர், அவர் நகை அடைவு பிடிக்கின்ற கடை ஒன்றிலே பணிபுரிகின்றார். 2வது பெண் பிள்ளைக்கு இப்பொழுதுதான் 16 வயது, அவர் காப்போத்த சாதாரண தரம் படித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்களுடைய தாயகத்திலிருந்து ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு சாவு செய்தி வந்து கொண்டுதான் இருக்கு. தொடர்ந்து ஊடகங்களை பார்க்கக்குள்ள, பத்திரிகைகளை பார்க்கக்குள்ள ஒரு விதமான பதட்டத்தோட தான் பார்க்க வேண்டியிருக்குது. காலமேல் எழும்பி ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய தாயகத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில் யாரோ ஒரு சிலர் தங்களுடைய உயிரை இழந்து கொண்டுதான் இருக்கணும். அது வீதி விபத்தாக இருக்கட்டும், தற்கொலையாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது வன்முறைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வழியில நடந்து கொண்டுதான் இருக்குது. அதோட இன்னும் ஒரு செய்தியும் ஒன்று கிடைத்தது. நேற்று இலங்கையில அண்மை காலமாக மாரடைப்பு காரணமாக இறப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருதாம், முன்னெப்போதும் இல்லாதவாறு. எனவே அதையும் எங்களுடைய மக்கள் கவனத்தில் எடுக்கணும். மாரடைப்புன்றது ஒரு நாள்ல திடீரென்று வார ஒரு வருத்தம் இல்லை. ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான ஆலோசனைகளை பெற்று அதற்கான சிகிச்சைகளை பெற வேண்டும். எல்லோரும் தங்களுடைய உடம்பில் மிகவும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், நான் இன்னும் ஒரு செய்தியும் கிட்டல பகிர்ந்திருந்தேன். கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆசிரியை அனாவசியமாக தன்னுடைய உயிரை நீத்தா, அதுவும் 37 வயசுல வாழ வேண்டிய வயசுல தன்னுடைய உயிரிழந்தவா அந்த ஆசிரியை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரவீந்திரனும் அவருடைய மனைவியும் இப்படியான ஒரு சம்பவத்தால தங்களோட உயிரை இழந்திருக்கணும். எனவே தாயகத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு இறப்பு செய்தியும் எங்களை கவலைக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்குது. எனவே எங்களுடைய மக்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். தங்கள தாங்களே அக்கறையாக இருக்கணும். தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வது எதற்குமே தீர்வாகாது. இருந்த போதும் கூட கணவருடைய உயிர் பிரிந்த அந்த செய்தியை கேட்ட அடுத்த நொடியே தன்னுடைய உயிரையும் மாய்க்க வேண்டும் என முடிவெடுத்த அந்த பெண்ணை நினைக்கும் போது பெருமை என்று சொல்வதை விட நெகிழ்ச்சியாக இருக்கின்றது. இருந்தாலுமே கூட இது போன்ற சம்பவங்கள் இனியும் எங்களுடைய மண்ணில் நடக்கக்கூடாது. எங்களுடைய மக்கள் எல்லோருமே பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.